அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளிலும் திரும்பவும் ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய பாதத்தில் அமரும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியமாக இந்த நாளை எங்களுக்கு தந்து, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. எங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர், தொடர்ந்து நீர் எங்களை நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் திரும்பவும் ஒரு விசை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம், சங்கீதம் 18:43 யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 18:43. ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் இந்த நாளிலும் தாவீதின் பார்வையில கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கிற தியானத்தினுடைய தலைப்பு, கர்த்தர் என்னை தலைவனாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தலைவனாக்குகிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த 18ஆம் சங்கீதம் தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு 5 நாட்களாக நாம் சிந்திக்கிறோம். அதில் முதல்ல பார்த்தோம், கர்த்தர் என் பலனானவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 2வது, கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் சிந்தித்தோம். 3வது, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்னதை நாம் சிந்தித்தோம். 4வதாக, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்று நாம் சிந்தித்தோம். இது மாத்திரமல்ல, இந்த 18ஆம் சங்கீதத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து தாவீது கர்த்தரை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து அதை தெளிவாக வாசிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் அங்கே தாவீது அந்த 18ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட வசனம் இது. ஆனால் நிறைய அதில் இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து, எதிரிகளிடத்திலிருந்து, சவுலினிடத்திலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி அவனை தப்புவித்த பொழுது அவன் பாடின சங்கீதம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட எல்லா வேதனைகளின் மத்தியிலையும் ஆண்டவர் அவனுக்கு எப்படி இருந்தார் என்பதை தாவீது நிறைய காரியங்களை இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த தாவீதினுடைய வாழ்வில இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அவர் கர்த்தரை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவர் என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே நாம் பார்க்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்தீர் என்று சொல்லுகிறார். எல்லா ஜனங்களுடைய சண்டைகளுக்கும் நீர் என்னை தப்புவித்து என்னை அந்த ஜாதிகளுக்கு தலைவனாக நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். எப்படி கர்த்தர் அவனை தலைவனாக்கினார். அதில் முதலாவதாக நாம் பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே அவனை மேன்மையான தலைவனாக கர்த்தர் மாற்றினார்.
இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் யார் நம்மளை மதிச்சாங்களோ மதிக்கலையோ, ஆனால் நம்மளை எவ்வளவு தூரம் மதிப்பில்லாமல் நடத்த முடியுமோ அவ்வளவு தூரம் மதிப்பில்லாமல் நடத்துகிறவங்க யார் தெரியுமா? நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய குடும்பத்தின் மக்கள் தான். ஊரார் சொல்லுவாங்க, ஐயா அந்த மாதிரி நல்ல மனுஷனை பார்க்க முடியாது அப்படின்னா, இவங்க சொல்லுவாங்க அவன் கேடு கட்டவங்க, அவனை போய் நீங்கள் பெருசாக பேசுகிறீங்களே. அதே போல தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே சாமுவேல் வந்து இந்த ஈசாயின் குடும்பத்தினரை பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைங்களெல்லாம் என் முன்னால கொண்டு வாங்க, அவர்களிலே கர்த்தர் யாரை ராஜாவா தேர்ந்தெடுக்க போறாரோ அவங்களை நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் அழைத்த பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளையும் அவனுடைய அப்பா கொண்டு வர்றார். ஆனால் ஒரு பிள்ளைய கொண்டு வரல. இப்போ சாமுவேலே கேட்கிறார், இவ்வளவுதான் உன்னுடைய பிள்ளைகளா என்று கேட்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, இல்லைங்க எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த குடும்பத்தில் இவனுக்கு தாவீதுக்கு இருந்த மதிப்பு என்ன தெரியுமா? இவன் ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படின்னு ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஆனா பைபிள் சொல்ற ஒரு பெரிய அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? உலகம் ஒதுக்கினாலும் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளா இருந்தோம்னா அங்க என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? சரி அவன் இங்க அங்கேயே இருக்கட்டும், அவன் ஆடு மேய்க்கிறான்னு சொல்றீங்க, அவன் ராஜாவாகி ஒன்றும் சாதிக்க போறதில்லை, இருக்கிற இந்த 7 பேர்ல யாரையாவது ஒருத்தர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்போம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, எனக்கு அவன் தான் வேணும், எல்லாரை விட சின்னவனா இருந்தாலும் அவன் சகோதரர்கள் நடுவில் அவனை நான் உயர்த்துவேன். அதே போல 78ஆம் சங்கீதம் சொல்லுகிறது பாருங்க, கரவலாடுகளின் பின்னாக சுற்றி திரிந்த அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்தும்படி தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அவன் கரவலாடுகளின் பின்னாக சுற்றி திரிந்தவன் தான். ஆனா அவனுக்குள்ளே தன்னுடைய ஆடுகளை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தது. அல்லேலூயா. ஆடுகளை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தது. வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த ஆடு மேய்க்கிறவங்களை பற்றி அவர் பேசும்போது யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே இந்த இந்த மேய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அந்த 11ஆவது வசனத்திலிருந்து பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் என்ன பண்றானா, ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் என்று அங்கே சொல்லுகிறது. அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று ஆண்டவர் அங்கே சொல்றார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறான், வேலை செய்கிறவனானபடியால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் என்ன பண்ண மாட்டான், கவலைப்பட மாட்டான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற இந்த தாவீதினுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் அந்த சவுலுக்கு முன்னால் நின்று அவன் தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்றார் இல்ல. அந்த தாவீது சவுல் சொல்றாரு, நீ கோலியாத்தை எதிர்க்க முடியாது, அவன் வல்லமையானவன், சிறு வயதிலிருந்தே அவன் யுத்தத்தில் சிறந்தவன் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த தாவீது பாருங்க அவன் தன்னுடைய அனுபவத்தை அங்கே பேசுகிறான். ஒருவேளை இந்த இந்த சம்பவம் மற்ற இடங்களில் சொல்லப்படலைனாலும் தாவீது தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய சாட்சி அங்கே சொல்றார். பாருங்க இந்த இடத்துல சொல்லுகிறது 35வது வசனம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நான் அதை, அதுக்கு முந்தின வசனமா வாசிங்களேன், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து
அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிறது, சிங்கம் வந்துச்சையா, கரடி வந்தது, இது ரெண்டையும் நான் என்ன செய்தேன், என் ஆடுகளை தப்புவிக்கிறதற்காக அவைகளை அடித்து கொன்றேன். அங்க யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு, ஓநாய் வந்ததுக்கு மேய்ப்பன் என்ன பண்ணானா, விட்டுட்டு ஓடிட்டானா, ஓநாய்க்கு பயந்து ஓடினான். ஆனா இங்க பார்த்தா அதை விட பெரிய மிருகம் கரடி வருகிறது, சிங்கம் வருகிறது. ஆனா தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுவதற்காக அதை எதிர்த்து போய் அதை தொடர்ந்து போய் அடித்து கொன்றேன் என்று தாவீது இங்க சொல்லுகிறதை பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு ஆட்டுக்கு மேல இவனுக்கு இவ்வளவு கரிசனை இருக்குமானால் என் ஜனங்க மேல இவனுக்கு எவ்வளவு கரிசனை இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உயர்த்துகிற மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பொறுப்புகளில உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், பொறுப்புகளை தட்டி கழிக்கிறோம். குடும்பத்திலையும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும் சரி, நமக்கு இருக்கிற பொறுப்பு என்ன, அதை உண்மையாய் உத்தமமாய் செய்வோமானால் கர்த்தர் அதை நிச்சயமாய் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லுகிற சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஆலயத்துக்கு வர்றீங்க, கொஞ்சம் அழுக்காக இருக்குது, சரி இன்னைக்கு நம்ம இதை சுத்தம் பண்ணிடுவோம், பண்ணியிருக்கிறோமா? இல்லை, அதுக்குரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் செய்யணும் அப்படின்னு அவரை கூப்பிடுவோம். ஏன் நம்ம செஞ்சால் குறைஞ்சி போயிடுவோமா? செய்ய கொடுக்கிற வேலையில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தை நம்பி உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உண்மையாக இருக்கணும். அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்து யாராவது செய்வாங்க, நம்ம ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கடமை, இதை ஒரு நாளும் இன்னொருத்தர் செய்கிறதுக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லி பாருங்க, கடவுள் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். கரவலாடுகளின் பின்னாக சுற்றும் போது ஒரு ஆடு தானே போட்டையா, மீதி நிறைய இருக்குது, அந்த கரடிக்கிட்டையும் சிங்கக்கிட்டையும் எவன் போய் சண்டை போடுறது, செத்து போன என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. அதனால தான் கர்த்தர் பார்த்தார், கரவலாடுகளின் பின்னாக சுற்றினவனை தம்முடைய ஜனத்தை ஆளும்படி கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிற 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவனை குறித்து சொல்றாங்க, எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அந்த இளையவன் தான் பெரியவனா இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை தலைவனாக்குவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்போ தெரியுமா? நீ உன்னுடைய பொறுப்புகளிலே உண்மையாய் இருக்கும் போது, நீ செய்கிற காரியங்களில உண்மையாய் நீ செயல்படும் பொழுது நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். 2வது இந்த தலைவனை நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது என்கிற இந்த தலைவனை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இருந்த அதிபதியை விட கர்த்தர் அவனை மேன்மையாய் உயர்த்தினார். அல்லேலூயா. சகோதரர்கள் நடுவில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். 2வது அவனுக்கு இருந்த அதிபதிக்கும் மேலாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் இல்லையா? தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வருகிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தவங்க. யாருக்கு எதிர்கொண்டு வந்தாங்க? சவுலுக்கு தான் எதிர்கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க பாடுற பாட்டு எப்படி மாறி போச்சு தெரியுமா? சவுல் கொன்றது 1000,
தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு அவங்க முறையாக பாட ஆரம்பித்தார்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த ஜனங்க வந்தது சவுலை எதிர்கொண்டு வந்தார்கள். ஆனா அவர்களை ஆண்டவர் எப்படி மாத்துறார் தெரியுமா? தாவீதை புகழும்படி வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நம்மை எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கர்த்தர் நம்மை புகழ வைப்பார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பெரிய அற்புதம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களை யார் பகைக்கிறார்களோ அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. யார் உங்களை தூஷணமாக பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நான் சொல்லுவேன், அவங்க தான் உங்களை புகழ போகிறாங்க. ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஐயா, அவங்க எந்த காலத்துலையா புகழறதுக்கு, நாங்கள் எப்போ கேட்க போகிறோம் அப்படின்றீங்களா? கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா அவர் யார் தெரியுமா? உங்களை எதிர்க்கிறவர்களையும் உங்கள் பட்சத்தில் கொண்டு நிறுத்துவார். உன்னை தூஷிக்கிறவனையும் உன்னை புகழ வைப்பார். ஜனங்க தேடி வந்தது சவுலை, ஆனால் அவங்க புகழ ஆரம்பித்தது தாவீதை. அல்லேலூயா. அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு மேன்மைக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? தாவீதுக்குள்ள இருந்த ஒரு கர்த்தருக்கான வைராக்கியம். அதுதான் அந்த இடத்துல அவனை உயர்த்துகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா 24வது வசனத்தில் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்தை விட்டு விலகி ஓடி போவார்கள். முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். எல்லாரும் பயந்து ஓடும்போது தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், என் தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்க. ஊரே அவனை பார்த்து பயப்படுது. சவுல் ராஜா அவனை பார்த்து பயப்படுறாரு. யுத்தம் பண்றதுக்கு போறதுக்கு ஆள் இல்லை. 40 நாள் இந்த இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அங்கே வந்த இந்த சவுல் என்கிற இந்த வாலிபனுக்குள்ள கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம் இருந்துச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஜனங்களை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இறங்கிட்டான். நடந்தது என்ன தெரியுங்களா? 32வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தைரியம் தாங்க தேவை. நிறைய நேரங்களில் கர்த்தருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன், வாயில சொல்றது இல்லை, நம்ம செயல்ல காமிக்கணும். ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன். தாவீது சொல்றான், நான் போய் யுத்தம் பண்ணுகிறேன். அது மட்டும் இல்லை, கர்த்தரை எல்லா இடத்திலும் முன்னால் வச்சான். நீங்கள் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா 45வது வசனத்தில் சொல்கிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். 47வது வசனம் சொல்கிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லா இடத்திலும் கர்த்தரை முன்னால வச்சான். ஆண்டவர் பார்த்தாரு, எங்கேயோ கிடந்தவனை தூக்கி முன்னால் வச்சுட்டாரு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று புகழ வைத்தார். அதிபதியை காட்டிலும் மேன்மையான தலைவனாக்கினார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:22 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று அவனை தலைவனாக்கினார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, சவுலை நான் ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவர் சொன்னார். ஆனா எந்த இடத்திலும் தாவீதை நான் ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுறேன்னு அவர் சொல்லவே இல்லை, சொல்லவும் முடியலை. காரணம் தெரியுமா? தாவீதனுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாய் ஆண்டவரோடு இசைந்ததாய் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதெல்லாம் என் இருதயத்துக்கு ஏற்றவன் மட்டுமல்ல, என் சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்றார். ஏன் தெரியுங்களா? சவுலை சாமுவேல் கண்டித்த போது பழிய தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டான். அமலேக்கியரை ஆண்டவர் அழிக்க சொன்னாரப்பா,
நீ இந்த மாதிரி அழிக்காம ராஜாவை பிடிச்சிட்டு வந்திருக்கிற, மிருகங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னா உடனே அவன் என்ன சொன்ன தெரியுமா? நான் இல்லை, என் ஜனங்க செஞ்சாங்க, கர்த்தருக்கு பலியிடுவதற்கு கொண்டு வந்தாருங்க. அப்போ பழியை ஜனங்க மேலே தூக்கி போட்டான். ஆனால் அதே நேரம் தாவீது ஒரு தவறு பண்ணான். சவுலோட பெரிய தவறு தான் அது, புரியுதுங்களா? சவுலாவது கீழ்ப்படியாமல் போனான், இவன் அதை விட பெரிய தவறு பண்ணான். இப்போ நாத்தான் வந்து அவனை எச்சரிக்கிறான். அவனுக்கு அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு. ராஜா டென்ஷன் ஆகிட்டாரு. தாவீது இப்போ சொல்கிறான், அந்த மனுஷன் சாகவே சாக வேண்டும்னு. உடனே நாத்தான் சொல்கிறார், நீயே அந்த மனுஷன். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லிட்டு அவரை கடிந்து கொள்கிறான். நாத்தான் கடிந்து கொள்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லு தெரியுங்களா? அதே 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அல்லேலூயா. பழிய தூக்கி யார் மேலேயோ போடலை. அவன் சொல்கிறான், நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் பாவம் செஞ்சேன். இதுதான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடக்கூடாது. முதல் விசாரணையிலேயே ஆதாம் சொல்கிறான், நீர் எனக்கு துணையாய் தந்த ஏவாள் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தா, அதனால நான் சாப்பிட்டேன். ஏவாள் கிட்ட சொன்னா கேட்டா அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. நாங்கள் எல்லாம் பழியை தூக்கி யார் மேலேயாவது போட்டுட்டு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மனுஷனை பார்க்குறான். அவன் சொல்கிறான், இல்லைங்க, நான் தான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லும்போது நாத்தான் உடனே அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அல்லேலூயா. நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஏன்னா அவன் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தான். நான் தான் பாவம் செஞ்சேன். 51ஆம் சங்கீதத்தில் அதை குறித்தவன் சொல்லி புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது அவனுக்குள்ள இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா? அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தானே. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். யார் வேணாலும் அவமதிப்பாங்க. மனைவி ஒரு நாள் கணவனை சாதாரணமாக அவமதிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் தப்பு பண்ணாலும் முட்டு கொடுக்குற மனைவிகளை நிறைய பேரை பார்க்கலாம். ஒருத்தர் தெரியும், அவர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவார். சபை ஜனங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்குவார், பாஸ்கிட்ட பிரச்சனை பண்ணுவார். ஆனால் அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க பாருங்க, அந்த அம்மா சொல்லும், எங்கள் வீட்டையா ரொம்ப நல்ல மனுஷன், அவர் எங்கேயும் போய் வீண் வம்புகள்லாம் போக மாட்டார், இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதனால தான் அவர் அப்படி பேசினாருங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அம்மா அவரை விட்டே கொடுக்காது. ஆனால் இங்கே பாருங்க, தாவீது ஒன்றும் பிரச்சனை பண்ணிட்டு வரல, ஆண்டவருடைய பெட்டி வருது. அதுக்கு முன்னால அவன் ஆடி பாடி அந்த பெட்டியை கொண்டு வர்றான். இப்போ அவனுடைய மனைவி என்ன பண்றாளாம்? அவனை அவமதித்தாள். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த தாவீதை வேதம் என்ன சொல்லுது? தாவீது ராஜா என்று அந்த வசனத்துல சொல்லுதுல்ல, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நானும் உட்கார்ந்து அதுக்கு முந்தின ஒரு 10 வசனத்தை வாசித்தேன், அதுக்கு பிந்தின ஒரு 10 வசனத்தை வாசித்தேன். எங்கேயும் தாவீது ராஜான்னு அதுக்கு முன்னாலேயும் போடல பின்னாலேயும் போடல, அந்த இடத்துல போடுது. ஏன்னா அந்த வேதம் பாருங்க, அந்த மனுஷனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருது. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அவன் குதித்து நடனம் பண்ணினான். அல்லேலூயா. இங்கே ஒரு ராஜா பாருங்க, கர்த்தருடைய பெட்டி வருது, அவர் தன் வஸ்திரம் விலகினதை கூட தெரியாம குதித்து ஆடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு முன்னால அவன் எப்பேற்பட்ட நன்றி உள்ளவனா இருக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வீட்டுக்கு வரும்போது மீகாள் கேட்குறாங்க, அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 20வது வசனத்தில் சொல்லுகிறது, தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து
அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். அந்தம்மா வஞ்ச புகழ்ச்சி பாருங்க, எவ்வளோ பெருமையா இருந்தார் தெரியுமா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது தாவீது சொல்றான் 21வது வசனத்துல மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், பாருங்க அவர் ஆரம்பிக்கிறார், உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நான் ஆடி பாடி. வேற எங்கேயும் ஆடலம்மா, வேற எங்கேயும் போய் தேவையில்லாத இடங்கள்ல நான் ஆடலை. எங்க ஆடின தெரியுமா, என்னை உயர்த்தி வைத்த என் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நான் ஆடினேன். 22வது வசனம், எதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அவன் எவ்வளோ நன்றி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். என்னை உயர்த்தின கர்த்தருக்கு முன்னால நான் இப்படியும் ஆடுவேன், இல்லை இதுக்கு மேலேயும் நீசனாக மாறுவேன். அருமையானவர்களை, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு முன்னால் வரும்போது வேதனையோடு சொல்கிறேன், கைத்தட்டுறது கூட ஒரு சிலருக்கு முடியல. கைத்தட்டி பாட சொன்னால் அது என்னமோ நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு அப்படியே நிற்கிறது. சில மாதிரி நிற்கிறீங்களே, கொஞ்சமாவது உணர்வு இருக்குதா? தாவீது சொல்கிறான் அந்த மீகாலை பார்த்து, உன்னுடைய தகப்பனை பார்க்கிலும் அவருடைய வீட்டாரில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரை நான் உயர்த்தி வைத்ததுனால நான் இப்படியும் ஆடுவேன், இதுக்கு மேலேயும் நான் ஆடுவேன். கொஞ்சம் நம்ம வாழ்க்கை அப்படி திரும்பி பார்த்தோன்னா இந்த 2026 இந்த மார்ச் மாதத்தில் நம்மை 12ஆம் தேதி வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, நம்ம ஜபத்தெல்லாம் கேட்டு இருக்கிறாரு, நமக்கு நன்மை செய்திருக்கிறாரு. எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேணும். கைத்தட்டினா பெருமை குறைஞ்சிரும், சத்தமா அல்லேலூயா சொன்னா பெருமை குறைஞ்சிரும், சத்தமா ஜெபம் பண்ணா பெருமை குறைஞ்சிரும். யோசிச்சுன்னா உன் பெருமை நாசமா போகும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இல்லாத ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு நிற்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது என்னை இம்மட்டும் உயர்த்தி வைத்த கர்த்தருக்கு முன்பாக நான் இன்னும் நீசனாவேன் அப்படின்ற அந்த தாவீதை தான் கர்த்தர் என்ன பண்ணாரா, தலைவனாக்கினார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே நாத்தானும் தாவீதும் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது 2வது வசனத்தில் ராஜா சொல்றாரு, தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதேன்னு சொல்றார். நான் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவருடைய பெட்டி எங்க இருக்கு தெரியுமா, திரைகளின் மறைவிலே இருக்கிறது. உடனே நாத்தான் சொல்றார், நீ விரும்புகிறபடி செய். அடுத்த வசனத்தை பாருங்களேன், நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடே. ஒன்று தெரிஞ்சுங்க, தாவீது கர்த்தருக்காக ஆலயம் கட்டல, ஆலயம் கட்டணும்னு நினைச்சான் பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? 11வது வசனத்தை வாசிங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. நீ கட்டணும்னு நினைச்ச பாரு, கட்டல, கட்டணும்னு நினைச்ச பாரு, உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு 12வது வசனத்துல, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 2வது சொல்றார், அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், உனக்கு வீட்டையும் கட்டுவேன், உன் ராஜ்யத்தையும் நிலைப்படுத்துவேன். எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லித்தர்ற ஒரு காரியம் தெரியுமா, நான் உன்னை தலைவனாக்குறேன். எதுக்காக? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. எப்படி அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான்னா, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை தாவீதுக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை சேவிக்கிறோம், நல்லது. கர்த்தரை நாம் ஆராதிக்க வருகிறோம், நன்றியோடு வர்றோமா?
பாவத்தை அறிக்கையிட்டு வர்றோமா? எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை, வைராக்கியம் நமக்கு இருக்குதா? இது இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்வார், உன்னையும் நான் தலைவனாக்குவேன். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? 3 காரியம் நாம் பார்த்தோம். சகோதரர்களும் மேன்மையான தலைவனாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அவனுடைய அதிபதியிலும் மேன்மையான தலைவனாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற விதத்தில் அவனை தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒருவேளை எங்களுடைய சகோதரர்கள் நடுவில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்கள் சகோதரர் நடுவில், எங்கள் குடும்பத்தின் நடுவில், என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நடுவில் நீர் என்னை உயர்த்துவீரப்பா. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என்னை உயர்த்துவீர் ஆண்டவர். 2வது சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை விட மேலானவர்கள், என்னை விட பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் இருக்கும்போது அவர்களை விட என்னை உயர்த்தி நிறுத்துவீர். உம்முடைய அபிஷேகம் அது என்னை நடத்தும். நீர் என்னை உயர்த்துவீர். 3வது சொல்லுங்க, பாவத்தை அறிக்கையிடுகிற போது, நன்றி உள்ளவர்களாய் நிற்கும் போது, ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் தலைவனாக உயர்த்துவேன், என் இருதயத்துக்கு ஏற்ற தலைவனாக உயர்த்து. எனக்கு நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தாவீதை போல நாங்களும் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, நீர் விரும்புகிற தலைவர்களாக எங்களை உயர்த்துங்கப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை நீர் உயர்த்த போகிறீர் தலைவர்களாக. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் மேன்மை பெற்றவர்களாக, நாங்கள் இருக்கிற ஆலயத்தில் உம்முடைய அபிஷேகத்தினாலே நாங்கள் நிரம்பி மற்றவர்களை காட்டிலும் மேன்மைகளை கண்டவர்களாக, எங்களுடைய வேலை தலங்களிலே எங்களை உயர்த்துகிறவர், எங்களை உயர்த்த போகிறீர் ஆண்டவரே. அப்பா, தாவீதுக்கு நீர் செய்த அதே கிருபையை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாவீதை போல நாங்களும் ஒரு நாள் சொல்லட்டும், கர்த்தர் என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்கினார். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும் சுவாமி. நாங்கள் ஒரு நாளும் குறைவுபட்டவர்களாய் அல்ல, நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாய், விருத்தி அடைவர்களாய், மேன்மைகளை கண்டவர்களாய் வாழ கிருபை செய்யும். நம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.